எல்லாருமாக பாடுவோமா? ஆமென். எல்லாரும் கரங்களை தட்டி பாடுவோம். கர்த்தர் மேல் நம்பிக்கை, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் மனுஷன் நான். கர்த்தரை நம்பிக்கையை கொண்ட மனுஷன் நான். எல்லாருமாய் பாடுங்க பார்க்கலாம். வைக்கும் மனுஷன் நான். கர்த்தரை நம்பிக்கையை கொண்ட மனுஷன் நான். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டேன், அவரை என்னை ஆதரிப்பார். 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 கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் மனுஷன் நான். கர்த்தரை நம்பிக்கையை கொண்ட மனுஷன் நான். வைக்கும் மனுஷன் நான். கர்த்தரை நம்பிக்கையை கொண்ட மனுஷன் நான். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டேன், அவரை என்னை ஆதரிப்பார். கர்த்தரை நான் நம்பிடுவேன், ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டேன், அவரை என்னை ஆதரிப்பார். கர்த்தரை நான் நம்பிடுவேன், ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். உஷ்ணம் வருவதை காணாமல் இலைகள் பச்சையாயிருக்கும், மழை காட்சியான வருஷங்களிலும் வருத்தமின்றி கனி கொடுக்கும். உஷ்ணம் வருவதை காணாமல் என் இலைகள் பச்சையாயிருக்கும், மழை காட்சியான வருஷங்களிலும் வருத்தமின்றி கனி கொடுக்கும். தண்ணீருக்குள் என் நம்பிக்கை இயேசுவின் மேல், என் வேர்கள் தண்ணீருக்குள் என் நம்பிக்கை இயேசுவின் மேல். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் மனுஷன் நான். கர்த்தரை நம்பிக்கையை கொண்ட மனுஷன் நான். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் மனுஷன் நான். கர்த்தரை நம்பிக்கையை கொண்ட மனுஷன் நான். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டேன், அவரை என்னை ஆதரிப்பார். கர்த்தரையே நான் நம்பிடுவேன், ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். சொல்லி பார்க்கலாம். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டேன், அவரை என்னை ஆதரிப்பார். கர்த்தரையே நான் நம்பிடுவேன், ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். எத்தனை பேர் இந்த வார்த்தைகளை அப்படியே நீங்க உண்மையா சொல்ற முடியுது? சொல்லுங்க. உண்மையா நீங்க இந்த பாட்டு, இந்த வார்த்தைகள் இருக்கு இல்லையா, இந்த வார்த்தைகளை அப்படியே உள்ள வாங்கி அந்த வார்த்தை தான் நம்மளுடைய இருதயத்தினுடைய உணர்வா வரணும். ஆமென் சொல்லுங்க. இந்த வார்த்தைகளை அப்படியே ஒவ்வொரு அணுக்களா, ஒவ்வொரு வரியா, ஒவ்வொரு எழுத்துக்களும் உங்க இருதயத்துக்குள்ளாக அப்படியே என்ன செய்யணும்? உள்ள ஊடுருணும். பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுக்குள் கிரியை செய்யணும். அதுதான் புத்தியுள்ள ஆராதனை. நீங்க பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, புத்தியுள்ள ஆராதனை செய்றீங்களா? புத்தியற்ற ஆராதனை செய்றீங்களா? புத்தி கெட்டு போச்சுன்னா புத்தி இல்லாத ஆராதனை தான் வரும். நீங்க இருப்பீங்க, ஆனா இருக்க மாட்டீங்க.
ஆனா உட்கார்ந்து இருப்பீங்க. ஆனா ஆராதிக்கிறதுக்கு எங்கேயோ மனசு என்ன செஞ்சிட்டு இருக்கும்? பறந்துகிட்டு இருக்கும். ஆமென். எத்தனை பேர் உண்மையாய் ஆராதிக்கணும்னு நினைக்கிறீங்க? ஆமென். எல்லாருமாக சேர்ந்து பாட போகிறோம். எல்லாருமாய் கைகளை கட்டி பாடலாமா? ஆமென். எல்லாருமாய் கர்த்தரே கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் மனுஷன் நான். உண்மையாலுமே வா நம்பிக்கையை கொண்ட மனுஷன் நான். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் மனுஷன் நான். கர்த்தரை நம்பிக்கையை கொண்ட மனுஷன் நான். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டேன், அவரை என்னை சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தரையே நான் நம்பிடுவேன், ஒருபோதும் தள்ளாட என்ன நெவர் நெவர் வைத்து விட்டேன், அவரை என்னை ஆதரிப்பார். கர்த்தரையே நான் நம்பிடுவேன், ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். நீ கால்கள் போரும் நடப்பட்டு என் காலத்தின் கனியை கொடுப்பேன், கீழே முதிராமரம் போலிருப்பேன், நான் செய்வதெல்லாம் வாய்க்க செய்வேன். நீ கால்கள் போரும் காலத்தில் கனியை தருப்பேன், முதிராமரம் போலிருப்பேன், நான் செய்வதெல்லாம் வாய்க்க செய்வேன். வேதத்தில் பிரியம் கொண்டு அதை ராப்பகல் தியானிப்பதா, என் வேதத்தில் பிரியம் கொண்டு அதை ராப்பகல் தியானிப்பதா. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் மனுஷன் நான். கர்த்தரை நம்பிக்கையை கொண்ட மனுஷன் நான். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் மனுஷன் நான். கர்த்தரை நம்பிக்கையை கொண்ட மனுஷன் நான். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டேன், அவரை என்னை ஆதரிப்பார். கர்த்தரையே நான் நம்பிடுவேன், ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். கர்த்தரையே நான் நம்பிடுவேன். சொல்லுவீங்க, உண்மையாய் சொல்லுவீங்களா? ஆமென். நம்பிடுவேன், அவர் ஒருபோதும் தள்ளாட விடுகிறவரே இல்லை. ஆமென். தள்ளாட விட மாட்டார். கர்த்தரையே நான் நம்பிடுவேன். கைகளை கட்டி பாடுங்க பார்க்கலாம். நல்ல வாயில திறந்து, நல்ல வாயில சத்தமா வயசு பாடுறதெல்லாம் கொஞ்சம் குறைங்க. அவங்க மக்கள் ஜனங்கள் பாடணும். ஆமென். எல்லாரும் பாடுவோமா? நீங்க பாடுறீங்களா நாங்க பாடுறீங்களான்னு பார்க்க போறோம். ஆமென். பாடுங்க பாப்போம். கர்த்தரையே நான் கர்த்தரையே நான் நம்பிடுவேன், கர்த்தரையே வைத்து விட்டேன், அவரை என்னை கர்த்தரையே நான் நம்பிடுவேன், தள்ளாட விட மாட்டார்.
வேதத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். எல்லாருமாக எழும்பி நின்று வேதத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். எரேமியாவின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 5வது வசனம், 6வது வசனம், 7வது வசனம், 8வது வசனத்தை நாம் எல்லாருமாக ஒருமித்து நாம் வாசிக்க ஒருவர் வாசிக்க மீண்டுமாக நாம் சொல்ல போகிறோம். நம்மத்தில் இருக்கிற பிரியா அவர்கள் வாசிக்கும் போது நாம் என்ன செய்ய போகிறோம்? எல்லாருமாக வேதத்தை எடுத்து நாம் மீண்டுமாக நாம் சொல்ல போகிறோம். ஆமேன், ஆமேன். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? ஆமேன். வாசிங்க பார்க்கலாம். எரேமியா 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கிக் கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவன் அந்தர வெளியில் கரளையாய் போன செடியை போல் இருந்து நன்மை வருகிறதை காணாமல் வனாந்தரத்தின் வறட்சியான இடங்களிலும் குடியில்லாத உவர் நிலத்திலும் தங்குவான். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீர் அண்டையில் நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது. அதை அறியத்தக்கவன் யார்? போதும், நிறுத்துங்க. 8வது வசனம் வரை சொல்லி இருக்கிறேன். ஆமென். 7வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து. சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரையே தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன். நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க. என்னன்னு அடுத்த வார்த்தை? பாக்கியவான். நான் பாக்கியவான். கர்த்தரையே நம்பிக்கை கொண்டு கர்த்தரையே நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்படிப்பட்ட பாக்கியவானுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி 8வது வசனம் சொல்லுகிறது. எப்படி சொல்லுகிறது? அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிற மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிற மரத்தை போல் இருப்பான். மனுஷனுடைய வாழ்க்கையை எப்படி கர்த்தர் வந்துட்டு ஒரு மரத்துக்கு ஒப்பா விடுகிறார் பாருங்க. வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல மனுஷனுடைய வாழ்க்கை இருக்குமா? ஆமென். அவரை நம்புகிறவர்கள், நம்பிக்கையை கொண்டிருக்கிற மனுஷர்கள், கர்த்தரை நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன். சொல்லுங்க பார்க்கலாம். கைகளை உயர்த்தி சொல்லுங்க. கர்த்தரை நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். இந்த வார்த்தையை உண்மையா, இந்த வார்த்தையின் படி இந்த பாடலை பாட போகிறோம். ஆமென். எல்லாரும் வேதத்தை கீழே வைத்து விட்டு கரங்களை தட்டி பாடுவோமா? ஆமென். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் மனுஷன் நான். கர்த்தரை நம்பிக்கையை கொண்ட மனுஷன் நான். கர்த்தரை நம்பிக்கை வைக்கும் மனுஷன் நான். கர்த்தரை நம்பிக்கையை
வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிற மரத்தை போல இருப்பான். கர்த்தர் அவனோடு கூட இருப்பதினாலே, கர்த்தர் வேதவசனம் சொல்லுகிறது, கர்த்தரை தன் தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனம் எப்படியும் உள்ளது, பாக்கியம் உள்ளதாக இருக்கிறது. ஆமென். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறது. நம்முடைய நம்பிக்கை எல்லாம் யாராக இருக்க வேண்டும்? கர்த்தராக தான் இருக்கணும். ஆமென். நம்முடைய நம்பிக்கை, முழு நம்பிக்கை, வாழ்க்கையின் நம்பிக்கை, வாழ்க்கையினுடைய முழு அஸ்திபாரமே நமக்கு இயேசு மட்டும்தான். ஆமென். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஆமென். எல்லாருமாக கரங்களை தட்டி இந்த பாடலை பாடப் போகிறோம். இந்த பாடல் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல். கர்த்தரை தெய்வமாய் கொண்டோர் இதுவரையில் வெட்கப்பட்டது இல்லை. ஆமென். எல்லாருமாக சேர்ந்து பாடப் போகிறோம். கர்த்தரையே தெய்வமாக கொண்டோர் இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை. அவரையே ஆதரவாய் கொண்டோர் நடுவழியில் நின்று போவதில்லை. கர்த்தரையே தெய்வமாக கொண்டோர் இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை. அவரையே ஆதரவாய் கொண்டோர் நடுவழியில் நின்று போவதில்லை. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. வேண்டும் போதெல்லாம் பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஜெயிக்கும் போதெல்லாம் பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. மீண்டுமாக. வேண்டும் போதெல்லாம் பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஜெயிக்கும் போதெல்லாம் பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. சொல்லுங்க. ஆராதிப்போ
இருக்கிறீங்க? முழு மனதாய் ஆராதிக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? உண்மையாய் வாக்குத்தத்தம் தந்ததை நிறைவேற்றுவதிலே அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். இஸ்ரவேலுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தார். ஆமென், ஆமென். உன்னை கானானுக்கு கொண்டு செல்லுவேன் என்று சொன்னவர். ஆமென். அதை சுதந்தரிக்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்தவர். ஆமென் என்று சொல்லுங்க. வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதில் அவர் தீவிரமாய் மும்முரமாய் இருக்கிறவர். உங்க வாழ்க்கையில கூட அப்படிதான். உங்க வாழ்க்கையில என்னென்ன விதமான காரியங்கள் எல்லாம் வாய்க்க முடியாமல் இருக்கிறதா, கர்த்தர் அதை வாய்க்க செய்கிறவராக இருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. உண்மையாய் நாம் ஆராதிக்க போகிறோம். எல்லாருமாய் நல்ல கரங்களை தட்டி நல்ல உண்மையாய் நாம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். நம்முடைய தேவன் ஆராதனைக்குரிய தேவனாக இருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் ஆராதிக்க போறீங்க? நல்ல பலத்த சத்தமா நல்ல கரங்களை தட்டி இந்த காலை நேரம் இந்த ஆராதனை விடுதலை உள்ள ஒரு ஆராதனையாக இருக்கணும். உங்களை விடுதலை ஆக்குகிற ஆராதனையாக இருக்கணும். ஒரு அபிஷேகத்தின் ஆராதனையாக இருக்கணும். ஆமென். கர்த்தர் எல்லா நுகங்களையும் முறிக்க அவர் ஆற்றல் உள்ளவராக இருக்கிறார். ஆமென் என்று சொல்லுங்க. ஆமென். ஆராதிப்போமே அவரை, ஆராதிப்போமே நல்ல வாயை திறந்து சகோதரி சகோதரனே சொல்லுங்க. இன்னொரு முறை நல்ல வாய்களை திறந்து ஆராதிப்போமே அவரை. நல்லா தலைமுறையாய் ஆராதிப்போமே அவரை, ஆராதிப்போமே அவரை. தலைமுறை தலைமுறையா நம்முடைய சந்ததி கர்த்தரை ஆராதிக்கணும். உங்க பிள்ளைகள் கர்த்தரை ஆராதிக்கணும். உங்களுடைய பேர குழந்தைகள் உங்களை ஆராதிக்கணும். கர்த்தரை ஆராதிக்கணும். எத்தனை பேர் அதை விரும்புறீங்க? நிறைய பேருடைய லைஃப்ல அப்படியே பாதியோட முடிஞ்சிருது. போமா நீ தான் போய் ஏசு ஏசு சாமின்ற, அதுக்கப்புறம்லாம் என்ன இல்லை. கர்த்தரை ஆராதிக்கிறதுக்கு ஆட்கள் இல்லை, சந்ததி இல்லை. ஆனா உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் சந்ததி சந்ததியாய் ஜீவனுள்ள தேவனை, இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தின கர்த்தரை ஆராதிக்கிற சந்ததியாய் நம்முடைய சந்ததி மாறணும். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அப்ப விசுவாசிக்கணும்னா அதற்காக நீங்க ஜெபிக்கணும். கர்த்தரை ஆராதிக்கிறதுக்கு நீங்க முன்மாதிரியாய் இருக்கணும். ஆமென் என்று சொல்லுவோம். ஆமென். ஆராதிப்போமே அவரை, ஆமென். ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய், ஆராதிப்போமே அவரை ஆமென். ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். வெறுமையானதை முன்னறிந்ததா என் படகில் ஏறிக்கொண்டாரே. வெறுமையானதை முன்னறிந்ததா. நல்ல கை
ஆராதிப்போமே அவரை, ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய், ஆராதிப்போமே. ஆண்டவரே, இந்த காலை நேரத்திலே எத்தனை பிள்ளைகள் உம்மை ஆராதித்துக் கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் மேல் உம்முடைய வல்லமை இறங்குவதாக, உம்முடைய அபிஷேகம் இறங்குவதாக, நுகத்தின் ஆவிகள் முறியடிக்கப்படுவதாக, சஞ்சலங்கள், வருத்தங்கள், வேதனைகள், கஷ்டப்படுத்தக்கூடிய எல்லா சூழ்நிலைகள், நிலைகள் இயேசுவின் நாமத்தினால் ஒரு முடிவுக்கு வருவதாக. இந்த காலை நேரத்திலே ஆண்டவரே, முழு மனதாய் ஆராதிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் விடுவிப்பீராக. ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு சுகம் உண்டாக நீர் கிருபை செய்வீராக, செய்வீராக. ஆராதிப்போமே முழு மனதாய், ஆராதிப்போமே ஆமே, ஆராதிப்போமே அவரை, ஆமே ஆமே ஆமே. சொல்லுங்க, கையை தட்டி தேவ ஜனமே, ஆராதிப்போமே அவரை. ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய், ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே. சபையே, இந்த காலை நேரத்திலே உன்னை விடுவிக்கிற பரிசுத்த ஆவியானவர் உன் மனதில் இருக்கிற பாரங்கள், கவலைகள், நீ பார்க்கக்கூடிய, நீ சந்திக்கக்கூடிய நிந்தைகள், அவமானங்கள் எல்லாவற்றுக்கும் கர்த்தர் முடிவை ஏற்படுத்துகிறவர். வாக்குத்தத்தம் தந்ததிலே நிறைவேற்றுகிறவர் உண்மையுள்ளவர், உண்மையுள்ளவர், உண்மையுள்ளவர். தேவ ஜனமே, இந்த காலை நேரத்திலே உண்மையுள்ளவராக இருக்கக்கூடிய கர்த்தரை நீ ஆராதிக்கிறார். ஆராதிப்போமே அவரை. சொல்லுங்க, சொல்லுங்க தேவ ஜனமே, நல்ல கண்களை மூடுங்க, நல்ல கைகளை தட்டி, ஆண்டவரே உம்மை நான் ஆராதிக்கிறேன் என்று சொல்லு. தேவ ஜனமே, உண்மையாய் ஆராதிப்போமே, ஆராதிப்போமே அவரை, ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய், ஆராதிப்போமே முழு மனதாய், ஆராதிப்போமே தலைமுறையாய். வாய்களை திறங்க தேவ ஜனமே. இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே உம்மை ஆராதிப்பதற்கு தான் வச்சிருக்கிறீங்க அப்பா. இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே உம்மை ஆராதிப்பதற்கு தான் என்ன வச்சிருக்கிறீங்க. தலைமுறை தலைமுறையாய் நான் உம்மை ஆராதிக்கணும், தலைமுறையாய் நான் உம்மை ஆராதிக்கணும். காலையிலே நம்ம பார்த்தோம், வாசித்தோம். எரேமியாவின் புஸ்தகம் 17வது அதிகாரத்திலே 7வது வசனமும் 8வது வசனமும் வீதமாக சொல்லுகிறது. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் ஜனம் பாக்கியம் உள்ளது. ஆமென். கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது என்று சொல்லி வேதத்திலே வாசித்தோம். இந்த காலை நேரத்தில் கூட நான் அதிகமாக நேற்று தினத்தில் நான் ஆண்டவரே என்ன வார்த்தைகளை கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நான் ஜெபித்து கொண்டிருந்தேன். கர்த்தர் சொன்னார், நீ நம்பிக்கையை குறித்து நீ பேசு. நம்பிக்கையை குறித்து பேசு. நம்பிக்கை இழந்த மக்கள் அநேக பேர்கள் இருக்கிறார்கள். நம்பிக்கை ஒரு சோர்ஸ் இல்லாத, ஒரு ஆதரவு இல்லாமல், ஒரு நம்பிக்கையே அற்ற ஒரு வாழ்க்கை அநேக மக்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறது. இந்த நம்பிக்கையை குறித்து இந்த காலை நேரத்திலே நாம் தேவனுடைய வார்த்தையை நம்பிக்கை என்கிற தலைப்பின் கீழாக நாம் பார்க்க போகிறோம். நம்பிக்கை என்று சொல்லும் பொழுது உலகம் தரும் நம்பிக்கை எப்படி இருக்கிறது என்றால், மனுஷனுடைய வாழ்க்கையில் சூழ்நிலைகள் ஒரு மனிதனுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்துகிறது. உலகத்தில் இருக்கிற சூழ்நிலைகள், நம்மை சுற்றிலும் ஏற்படுகிற சூழ்நிலைகள் மனிதனுக்கு நம்பிக்கையை கொடுக்கிறது. சில அறிகுறிகள் மனுஷனுக்கு நம்பிக்கையை கொடுக்கிறது. சிம்டம்ஸ்கள், ஆமாம் வர்றத போல தான் இருக்குது, பணம் வந்துடும்
அப்படின்ற ஒரு சிம்டம்ஸ் இருக்கும்போது நம்பிக்கை மனுஷனுக்கு உண்டாகிறது. அவர்கள் வராங்க, வர இருக்கிறாரு, அவர் வருவார், வரும்போது எனக்கு என்ன கிடைக்கும், எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டாகுது. அதை வச்சு நான் என்ன செய்ய முடியும், குடும்பத்தை நடத்திட முடியும், வாழ்க்கையை நடத்திட முடியும், எதிர்காலத்தை நான் உண்டாக்கிட முடியும் அப்படி என்கிற நம்பிக்கை அந்த அறிகுறிகளின் மூலமாக, சிம்டம்ஸின் மூலமாக நமக்கு என்ன செய்கிறது, ஏற்படுகிறது. சிலருக்கு நம்பிக்கை எப்படி உண்டாகிறது என்றால், இந்த உலகத்தில் இருக்கிற மக்களுக்கு பணம் இருந்தால் ஒரு நம்பிக்கை வந்துடுது, பணம் இல்லை என்றால் நம்பிக்கை இல்லாமல் போகிறது. பேங்க் பேலன்ஸுகள் நல்ல அதிகமாக இருக்குது, அந்த சோர்சஸ் இருக்குது அப்படின்னா ஒரு நம்பிக்கை வந்துடுது. ஒரு டெபாசிட்ஸு, ஒரு எங்கெங்கெல்லாம் நமக்கு சோர்சஸ் நம்ம உண்டாக்கி வச்சிருக்கிறோமோ அதெல்லாம் ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறது. எந்த இடத்துல நம்ம நிறைய சொத்து சுகத்தை நம்ம சேர்த்து வச்சிருக்கிறோம், நிறைய தங்கத்தை கோல்டுகளை நம்ம வாங்கி நிறைய நம்ம ஒரு லாக்கரில் வச்சிருக்கிறோம் அப்படின்னா உலக மக்களுக்கு என்ன செய்கிறது, ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துகிறது. அதே போல சில இடங்களில் பார்த்தீர்கள் என்றால் உலகத்தில் இருக்கக்கூடிய நம்பிக்கைகள், அதே போல நல்ல ஆரோக்கிய உடல் இருக்கும்போது ஒரு நம்பிக்கை உண்டாகிறது. நான் என்ன செஞ்சிட முடியும், எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துடுது, நான் இதை செஞ்சிட முடியும், நான் இதை பண்ணிடுவேன், எனக்கு நல்ல தெம்பு இருக்குது, எனக்கு திறமை இருக்கிறது, எனக்கு என்னால் செய்ய முடியும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு நம்பிக்கை. இது போன்ற அடிப்படைகளை வச்சுதான் மனுஷன் தன் நம்பிக்கையை அவன் உண்டாக்கி கொள்ளுகிறான். அவனே என்ன செய்கிறான், நம்பிக்கைகளை ஏற்படுத்தி கொள்ளுகிறான். ஆனால் இது எல்லாம் உலக மக்களுக்கான நம்பிக்கை. ஆனால் இதெல்லாம் புறஜாதிகளுக்கான நம்பிக்கை. இவைகள் அனைத்தையும் மாற்றக்கூடியவைகளாக மாறுகிறது. இவைகள் எல்லாமே நிரந்தரம் அல்ல. இப்ப நான் சொன்னது எல்லாமே இருக்கலாம், ஒரு கால சூழ்நிலைகளாக இருக்கலாம், அல்லது அறிகுறிகளாக இருக்கலாம், அல்லது பணங்களாக இருக்கலாம், சொத்து சுகங்களாக இருக்கலாம், அல்லது உடல் ஆரோக்கியங்களாக இருக்கலாம். நல்ல கவர்மெண்ட் வேலை இருக்குதுன்னா பரவாயில்ல, எனக்கு கவர்மெண்ட் வேலை இருக்குது, நான் ரிட்டையர்ட் ஆகிற வரலும் நான் என்ன செய்ய முடியும், எனக்கு சம்பாத்தியம் கிடைக்கும், கவர்மெண்ட் எனக்கு கரெக்டா 1ஆம் தேதியிலிருந்து 5ஆம் தேதிக்குள்ள வந்துட்டு எனக்கு சம்பளம் போட்டுருவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்துருது இல்லையா? நம்பிக்கையின் அடிப்படையில் தான் உலகம் போய்கொண்டே இருக்கிறது. நான் ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டனாலும் எனக்கு பாதி பென்ஷனாவது என்ன செய்யும், சம்பளத்திலிருந்து பாதி பணமாவது எனக்கு என்ன வரும் அப்படிங்கிற நம்பிக்கை உலக மக்களுக்கு ஏற்படுகிறது. இவைகள் எல்லாமே மாறக்கூடியவைகள். பக்கத்தில் இருக்கவங்க எல்லாம் பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம், இவைகள் எல்லாம் மாறக்கூடியவைகள். ஆனால் கிறிஸ்துவரின் நம்பிக்கை என்னவென்றால் புறஜாதிகளுக்குள்ளே விளங்கியத ஒரு நம்பிக்கை அல்ல, உலக மக்கள்கள் நம்புகிற நம்பிக்கை அல்ல. வேதவசனத்தில் சொல்லுகிறது இந்த ரகசியம் பெரியது என்று சொல்லுகிறது, இது ஒரு ரகசியம் என்று சொல்லுகிறது, இது ஒரு மர்ம ரகசியம் என்று சொல்லுகிறது. இதை குறித்து வேதத்திலே பார்த்தீர்கள் என்றால் திருப்பிக் கொள்ளுங்கள். இந்த ரகசியத்தை குறித்து வேதம் எப்படி சொல்லுகிறது என்றால் கொலேசியர் 1ஆவது அதிகாரம் 27வது வசனத்திலே விதமாக சொல்லுகிறது. வாசிங்க பார்க்கலாம். கொலேசியர் 1ஆவது அதிகாரம் 27வது வசனத்தை நீங்க வாசிங்க பார்க்கலாம். புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய, புறஜாதிகளுக்குள்ளே அதாவது உலக மக்களுக்குள் விளங்கிய இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று, இந்த மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு, நல்ல கவனிங்க, தேவன் தம்முடைய சபை மக்களாய் இருக்கக்கூடிய இந்த திருச்சபையின் திருச்சபையினுடைய விசுவாசிகளாய் இருக்கக்கூடிய ஆவிக்குரிய மக்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக, அவர் தான் மகிமையின் நம்பிக்கையானவர். நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம், உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். ஆமென் என்று சொல்லுங்க. உலகத்துல எத்தனையோ பேர்கள் இததான் நம்பிக்கைன்னு வச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த நம்பிக்கைகள், சூழ்நிலைகள், இந்த விதமான என்ன காரியங்கள், பணங்கள், சுகங்கள்,
சொத்துகள், இது எல்லாமே மாறிடும். நல்லா தாங்க இருந்தாரு, நல்ல ஆளு, வாட்ட சாட்டமா இருந்தாருங்க. ஒண்ணுமே எனக்கு ஒன்னும் அறிகுறியே தெரியலைங்க. அவர் நல்லாதான் இருந்தாரு, நல்லா வேலை செஞ்சாரு, நல்லா எந்திரிச்சாரு, காலையில் எந்திரிச்சு அந்த வேலைக்கு போனாரு, இந்த வேலைக்கு போனாரு, அப்படிங்க போனாருன்னு ஒரே சங்கலத்தை. திடீர்னு என்ன நினைச்சுன்னு தெரியல, என்ன நடந்ததுன்னே தெரியல. உடனே உடம்பு அப்படியே கொலாப்ஸ் ஆச்சு, அப்படியே மயங்கி கீழே விழுந்தாரு, முடிவில்லாமல் போயிட்டாருங்க என்று போயிடுறாங்க இல்லையா? எத்தனை காரியங்களை நம்ம பார்க்கிறோம். பணம் திடீர்னு ஒரு பேங்க்ல நம்ம அவ்வளவு வச்சிருக்கும் போது ஒரு நம்பிக்கை உண்டாகிறது. அந்த நம்பிக்கை வந்தபோது ஒரு சின்ன ஏதோ ஒரு காரணத்தினால ஒரு சின்ன ஒரு ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆகியிருக்கும் போது, ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி ஒரு 10 நாட்களுக்குள்ளாக அந்த பணம் எல்லாமே என்ன செஞ்சிருது, ஒரு முடிவுக்கு வந்து விடுகிறது. நம்பிக்கை அற்ற ஒரு சூழ்நிலைகள், நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலைகள். ஆனால் வேத வசனம் சொல்லுகிறது இந்த ரகசியம் பெரிது. பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, இந்த ரகசியம். அந்த என்ன ரகசியம் அப்படின்னா, அந்த ஒரு மிஸ்ட்ரி என்று சொல்லுகிறது வேத வசனம். வேத வசனம் சொல்லுகிறது இது ஒரு மிஸ்ட்ரி. இது புறஜாதிகளுக்கெல்லாம் தெரியாது, புறஜாதிகளுக்கு இந்த மிஸ்ட்ரி தெரியாது. நிறைய பேர் கூட சொல்லுவாங்க, ஏய் எவ்வளவு வாழ்க்கையில என்ன எவ்வளவு கஷ்டம், ஐயோ நானாக இருந்திருந்தேன்னா அவ்வளவுதான், என்னால முடிஞ்சிருக்காது, ஆனா நீ மாத்திரம் பல்ல காட்டிட்டு சிரிச்சுட்டே இருக்கிறியேன்னு சொல்லுவாங்க. அதுதான் என்னது, கிறிஸ்துவத்தினுடைய ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கான சொல்லுங்க பார்க்கலாம் ரகசியம். ஆமென். என்ன வந்தாலும், நிந்தைகள் வந்தாலும் சரி, அவமானங்கள் வந்தாலும் சரி, பணமே இல்லைனாலும் சரி, போராட்டம் வந்தாலும் சரி, நம்புவதற்கான ஏதுக்களே இல்லாமல் போனாலும் சரி, சூழ்நிலைகளே நமக்கு தலைகளாக இருந்தாலும் சரி, வேதவசனம் சொல்லுகிறது என்ன சொல்லுகிறது, கிறிஸ்துவானவர், எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுங்க, கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கைக்காக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, உங்களுக்குள் இருப்பதே, கிறிஸ்து உங்களுக்குள் இருப்பதே அந்த பெரிய ரகசியம். ஆமென், ஆமென். தேவ பிள்ளைகள் இந்த உலகம் நம்புகிற நம்பிக்கையை வச்சுக்கிட்டு நம்ம வாழணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க உண்மையான ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களே இல்லை. ஒரு கிறிஸ்துவன், உண்மையான கிறிஸ்தவன் என்று சொல்லுகிறவர்கள், உண்மையான கிறிஸ்துவத்தை வெளிப்படுத்துகிற நான் கிறிஸ்துவன், நான் ஒரு விசுவாசி என்று சொல்லுகிறவர்கள் எதை சார்ந்து வாழ்ந்து கூடாதுனால், இந்த சூழ்நிலைகளை பார்த்து வாழ்ந்து விடக்கூடாது. சில அறிகுறிகள் எல்லாம் பார்த்துட்டு நம்ம ஒரு முடிவுக்கு வந்து விடக்கூடாது. பேங்க் பேலன்ஸ் பணத்தை பார்த்துட்டு வச்சுட்டு நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, ஒரு நம்பிக்கை வந்துடக்கூடாது. சொத்து சுகமெல்லாம் இருக்குது, இதை வித்தா இவ்வளவு ஆகும், இவ்வளவு வித்தா இவ்வளவு போகும், பிள்ளைகளுக்கு இவ்வளவு சேர்த்து வச்சிருக்கிறேன், எனக்கு இவ்வளவு சேர்த்து வச்சிருக்கிறேன், என் பிள்ளைகளுக்கு ஒண்ணுமே தேவையில்லை, எல்லாத்தையும் நானே சேர்த்து வச்சிட்டேன்ற இந்த நம்பிக்கை, இதை வச்சுக்கிட்டு வாழணும்னு நினைச்சா அவன் உண்மையான கிறிஸ்துவனுக்குரிய அடையாளமே இல்லை. பேர் வேணா எதை வேணாலும் வச்சிட்டு இருக்கலாம், கிறிஸ்துவ பெயர்களை வச்சிட்டு இருக்கலாம், ஆனால் கிறிஸ்துவை உடையவனாய் இருந்து, கிறிஸ்துவை உள்ள வச்சிருந்து அதை நம்பிக்கையா வச்சிருக்கிறவன் தான் உண்மையான கிறிஸ்துவன் என்பதற்கான அடையாளம். ஆமென் என்று சொல்லுங்க. ஆமென். பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, சிரிச்சு சொல்லுங்க, உங்களுக்குள் இருக்கிறவர் தான் பெரிய நம்பிக்கை. ஆமென், ஆமென் என்று சொல்லுங்க. ஆமென். இந்த நம்பிக்கை அதுதான் உண்மையான கிறிஸ்துவத்தினுடைய அடையாளமே அதுதான். பணம் இருந்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி, சூழ்நிலைகள் இருந்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி, நாம் கிறிஸ்துவுக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே நம்முடைய பலனாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுதான் அடையாளம். இதை குறித்து நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இதற்கு ஒரு வேத வசனம் அடையாளமாக சொல்லுகிறது. நம்பிக்கைக்கு ஒரு அற்புதமான ஒரு மனுஷனை எடுத்துக்காட்டாக சொல்லுகிறது. ஆபிரகாமை குறித்து வேத வசனம் சொல்லுகிறது. ஆபிரகாம்
எல்லா அறிகுறிகளையும் வச்சுக்கிட்டு நம்ப கிடையாது. ஆபிரகாமுடைய வசனம் சொல்லுகிறது, ரோமர் 4வது அதிகாரம் 18வது வசனத்திலே நீங்கள் எல்லாருமாக திருப்பிக் கொள்ளுங்கள். ரோமர் 4வது அதிகாரம் 18வது வசனத்தை நீங்கள் வாசித்தீர்கள் என்றால் வேதவசனம் சொல்லுகிறது, உன் சந்ததி இவ்வளவாய் இருக்கும் என்று, உன் சந்ததி இவ்வளவாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே நான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும், கவனிங்க, நல்ல கவனிங்க, தகப்பனாவதற்கு ஏதுவில்லாமல் இருந்தும் அதை நம்பிக்கையோடே விசுவாசித்தான். தகப்பனாவதற்கு ஏதுவில்லாமல் இருந்தும், கோடிட்டு காட்டுகிறேன் பாருங்க, தகப்பனாவதற்கு ஏதுவில்லாமல் இருந்தும் அதை நம்பிக்கையோடே விசுவாசித்தான். அவன் தகப்பனாவதற்கு ஏதுக்களே இல்லை. சரீரம் என்ன சொல்லுதுன்னா, சாராளுடைய கற்பம் என்னாச்சு, முடிஞ்சிருச்சு, வாய்ப்பில்லை ராஜா அப்படின்ற ஒரு நிலைமை, வாய்ப்பே இல்லை, ஒண்ணும் முடியாது. ஆபிரகாமுக்கும் வயசாயிருச்சு, ஆபிரகாம்னாலையும் முடியாத சூழ்நிலை. இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்கும்போது ஆபிரகாம் யாரை மட்டும் விசுவாசித்தான் என்றால், யாரை மட்டும் நம்பினான் என்றால், கர்த்தரையே நம்பிக்கையோட வைத்திருந்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வசனத்தில் ரெண்டு விதமான நம்பிக்கையை குறித்து பார்க்கலாம். இந்த வசனத்தில் நம்பிக்கை, ரெண்டு நம்பிக்கை. ஒன்னு உலகம் கொடுக்கிற நம்பிக்கை, ரெண்டாவது உலகம் கொடுக்காத நம்பிக்கை. இந்த வசனத்திலே ரெண்டு நம்பிக்கையை பார்க்க முடிகிறது. ஒன்று உலகம் கொடுக்கிற நம்பிக்கை, சொல்லுங்க, வாய்களை திறந்து சொல்லுங்க. ரெண்டாவது என்னது? உலகம் கொடுக்காத நம்பிக்கை. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் இப்படிதான் நடந்தது. என்ன கொடுக்கிறது? உனக்கு ஒண்ணுமே முடியாது, மூளை சொல்லுது உன்னால முடியாது, வயசு முடிஞ்சிருச்சு, மனைவியினுடைய கற்பம் செத்து போயிடுச்சு, வாய்ப்பு இல்லை, சூழ்நிலைகள் இல்லை, அறிகுறிகளே இல்லை, அவர்களுக்கு மாதவிடாய்கள் வருவதற்கு வாய்ப்பே இல்லை. இப்படிப்பட்ட நிலைகள் இருக்கக்கூடிய நிலை இது. உலகம் அறிகுறி கொடுக்குது, வாய்ப்பு இல்லை, நீ மனசை விட்டுற வேண்டியதுதான் வருது. மனசை விட்டு அதுக்கெல்லாம் நீ நம்பிக்கை வச்சிடாத, அதெல்லாம் நீ நம்பிராத. உன்னையே நீயே நம்பிக்கிட்டீங்கன்னா உன்னையே நீயே பைத்தியக்காரனா நீ நினைச்சுக்க வேண்டியதுதான். அது நம்பிக்கை கொடுக்குது. இந்த வசனத்துல படி, மூளை நம்பிக்கை கொடுக்குது, மனசுக்கு நம்பிக்கை கொடுக்குது, கைக்கு நம்பிக்கை. இப்படிப்பட்ட நம்பிக்கையற்ற செயல்களை கொடுத்து கொண்டே இருக்கிறது. ஆனால் இதோடு சேர்ந்த ஒரு நம்பிக்கை ஆபிரகாமுக்கு வருகிறது. இந்த நம்பிக்கையை நான் நம்பல, நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன் என்பதை விசுவாசித்தான். அதை தான் இந்த வேத வசனம் சொல்லுகிறது. ஆமென் என்று சொல்லுங்க. இப்போ உலக மக்கள்கள், காணியாட்சிக்கு புறம்பாக இருக்கக்கூடியவர்கள், கிறிஸ்துவை சாராதவர்கள், இஸ்ரவேல் காணியாட்சிக்கு புறம்பாக இருக்கிறவர்கள். எபேசியர் 2வது அதிகாரம் 12வது வசனத்தில் நீங்க வாசித்தீங்கன்னா அப்படி சொல்லுகிறது. வேத வசனம் சொல்லுகிறது, உலக மக்களும் உலகமும் நமக்கு என்ன சொல்லுகிறது என்றால், நம்பிக்கையற்ற காரியங்கள், கண்ணால பார்க்கிறத மட்டும் நீ நம்பு, சூழ்நிலைகள் இருக்கிறத மட்டும் நீ நம்பு, சூழ்நிலைகளுக்கு இல்லாததை நீ நம்பிராத அப்படின்னு தான் உலகம் சொல்லுது. எபேசியர் 2வது அதிகாரம் 18வது வசனத்தில் நீங்கள் வாசித்தீர்கள் என்றால் இவ்விதமாக சொல்லுகிறது, அக்காலத்திலே கிறிஸ்துவை சாராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறமானவர்களும்
வாக்குத்தத்தத்தின்படி உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள். வேத வசனத்துல ஒரு காலத்துல நாமும் அப்படிதான் உலக மனுஷர்களாக இருந்தோம். எந்த நம்பிக்கை வராது. ஒண்ணே பணம் இருக்குதா நம்புவேன், ஒண்ணே இருக்கு அறிகுறி இருக்குதா நம்புவேன், சொத்து சுகம் இருக்குதா அதை நம்புவேன், வாய்ப்பு இருந்தா நான் நம்புவேன், சூழ்நிலைகள் சரியா இருந்தா நான் நம்புவேன். இப்படிதான் உலக மனுஷர்கள் நம்புவதை போலதான் நீங்களும் நானும் நம்பிட்டு இருந்தோம். உலக மனுஷர்கள் நம்புவதை போலதான் நாமும் ஒரு காலத்துல நம்பிக்கொண்டு இருந்தோம். ஆனா இதே அடுத்த வசனத்தில் நீங்கள் வாசித்தீர்கள் என்றால், முன்னே தூரமாய் இருந்த நீங்கள், எல்லாரும் வாய்களை திறந்து வாசிங்க பார்க்கலாம். முன்னே தூரமாய் இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். இப்ப நம்மளுடைய எண்ணம் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகணும். அப்படியே டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகணும். நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன். நான் முதல்ல தூரமா இருந்தேன், சூழ்நிலைகளை பார்த்துதான் நான் நம்பினேன், நான் நல்ல நிலைகளை பார்த்துதான் நான் நம்பினேன், நல்ல காலத்தை பார்த்துதான் நான் நம்பினேன், நான் நல்ல நேரத்தை பார்த்துதான் நம்பினேன். என் வாழ்க்கையை தொடங்கிறதுக்கு அது ராகு காலமா ஏழு காலமா என்ன காலமோ ஏறு வரிசையில் இருக்கக்கூடிய என்னது என்ன காலம் அப்படிங்கறதெல்லாம் பார்த்துதான் நான் நம்பினேன். ஆனா இப்ப அப்படி இல்லை. நான் கிறிஸ்துவுக்கு நான் எப்படிப்பட்டவனாய் மாறினேன்? சமீபமாய் மாறினேன். பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து கையை கொடுத்து சொல்லுங்க, நீங்க கிறிஸ்துவுக்கு சமீபமாய் இருக்கிறீங்களா? கேள்வியை கேளுங்க, நீங்க கிறிஸ்துவுக்கு சமீபமாய் இருக்கிறீங்களா? கிறிஸ்துவின் இரத்தத்தாலே நீங்கள் சமீபமாக்கப்பட்டீர்கள். ஆமென், ஆமென். உலகம் சொல்லுது ஹோப்லெஸ், நம்பிக்கையற்ற நிலை, வாய்ப்பு இல்லை, நம்பாத. உலகம் அப்படி சொல்லுது. இன்னைக்கு அதே போலதான் இருக்கிறாங்க. இன்னைக்கு உண்மையான கிறிஸ்தவர்கள் பரிதாபத்தை காட்டவே கூடாது. நீங்கள் உண்மையான ஆவிக்குரிய பிள்ளைகளா இருப்பீங்கன்னா பரிதாபத்தை நீங்க காட்டிட்டு நீங்க வந்துட்டு மற்றவங்கள்ட்ட என்ன செய்யக்கூடாது? நீங்க பரிதாபத்தை காட்டி பரிதாபத்தை வாங்கி கொள்ளக்கூடாது. புரியுதுங்களா? எப்படி இருக்கீங்க சிஸ்டர் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா, அது ஏங்க பிரதர் நான் சொல்றது, என்ன சிஸ்டர் நான் சொல்றது, ஒண்ணுமே சரியில்லை, ஒண்ணுமே சூழ்நிலையே சரியில்லை தெரியுமா, நீங்க கொஞ்சம் ஜெபம் பண்ணிக்குங்க அப்படின்வாங்க, கொஞ்சம் ஜெபிச்சுக்குங்க அப்படின்வாங்க. பார்த்துருக்கீங்களா? கொஞ்சம் ஜெபம் பண்ணிக்குங்க, கொஞ்சம் ஜெபம் பண்ணிக்கிட்டு, அதாவது இவங்களுக்கு அவங்க ஜெபம் பண்ணுமா, பரிதாபம், பரிதாபத்தை காட்டிக்கொள்ளக்கூடிய நிலைமை. என்ன சிஸ்டர் எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு கேட்ட போதும், என்னத்தை சொல்றது, ஏத சொல்றது, எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்ட போதும் நான் ஏதோ இருக்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்க ஆவிக்குரிய பிள்ளைகள், உண்மையான பிள்ளைகள் இல்லை என்பதற்கான அடையாளத்தை காட்டுது. வேத வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்ல கடவன். பலவான் என்று நீங்க சொல்லணும். எப்படி இருக்கீங்க சிஸ்டர்னா, நான் நல்லா இருக்கிறேனே, அவ்வளவு சூப்பரா இருக்கிறேன், என் வாழ்க்கை நல்லா போயிட்டு இருக்குது, கர்த்தர் என் கூட இருக்கிறாரு, கர்த்தர் என்ன பலப்படுத்துகிறாரு, என்ன பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால நான் எல்லாவற்றையும் நான் செஞ்சுட்டே இருக்கிறேன். ஆமென் என்று சொல்லுங்க. இதுதாங்க கிறிஸ்துவத்தினுடைய அடையாளம். உண்மையான சபையினுடைய விசுவாசிகளுடைய அடையாளம் என்னென்றால், பரிதாபத்தை காட்டிக்கிறது இல்லை. இன்றைக்கு யாரா இருக்கலாம், சகோதரர்கள் சகோதரிகளாக இருக்கலாம், உங்க வாழ்க்கையில நீங்க பரிதாபத்தை காட்டி நீங்க பரிதாபத்தை தேடிக்காதீங்க. ஆமென் என்று சொல்லுங்க. வாழ்க்கை எப்படி போகுது அப்படின்னா, ஏதோ போகுதுன்னு சொல்லக்கூடாது. எப்படி இருக்கிறீங்கன்னா,
எப்படியோ இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. இன்னமும் வாழ்க்கையில் அப்படியே பரிதாபத்தை காட்டிக்கிட்டு ஐயோ பாவம், ஐயோ பாவம், இந்த சகோதரியை பார்த்தா, இந்த சகோதரனை பார்த்தா ஐயோ கஷ்டமா இருக்குதே அப்படிங்கிற ஒரு வார்த்தை மற்றவங்க சொல்லக்கூடாது. ஆமென் என்று சொல்லுங்க. நீங்களும் போயிட்டு எப்படி இருக்கிறீங்க சிஸ்டர்னு போயிட்டு நீங்க கேட்கும்போது, உங்களை பார்க்கும்போதே எனக்கு கவலையா இருக்குது சிஸ்டர், உங்களை பார்க்கும்போதே எனக்கு கவலையா இருக்குது பிரதர் அப்படின்னு கேட்கிறவங்களும் சொன்னீங்கன்னா உங்க தலையில அவ்வளோ பெரிய கல்லை வச்சு ஆண்டவரே போடணும்னு நினைப்பார். ஆமென் என்று சொல்லுங்க. ஆமென். யோசேப்பை கொண்டு போய் குழியில போட்டாங்க இல்லையா? யோசேப்பை குழியில போட்டோடனே யோசேப்பை எடுத்து கொண்டு போய் வித்துட்டாங்க. ரெண்டாவது அப்ப யோசேப்பிட்ட போய் கேட்டிருக்கும் போது எப்படி ஆயிருக்கும்? நான் ஏதோ இருக்கிறேன், நான் என்னமோ என்னை வித்துட்டாங்க அப்படின்னா சொன்னா யோசேப்பு. யோசேப்பினுடைய வாழ்க்கையை தலைகளை மாற்றுவதற்கு கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். யோசேப்பு யாவன் வித்தானோ அவன் சகோதரர்கள் எல்லாரும் வந்து அவன்கிட்ட பிச்சை கேட்கிற அளவுக்கு கர்த்தர் அவனை மாற்றினார். ஹல்லேலூயா. அதுதான் உங்களுக்குள் இருக்கிறவருடைய தேவனுடைய செயல். ஆமென் என்று சொல்லுங்க. ஆமென். நம்பிக்கை அற்ற சூழ்நிலைகளை பேசிக்கொண்டு இருப்பீர்கள் என்றால் நீங்கள் உண்மையான கிறிஸ்தவர்கள் அல்ல. நீங்கள் மனம் திரும்புங்கள். மனம் திரும்பணும். உண்மையான மனம் திரும்புவதில் இல்லைன்னு அர்த்தம். சூழ்நிலைகளை பார்த்துட்டு நீங்க எடை போட்டுறாதீங்க. பிரச்சனைகளை பார்த்து நீங்க எடை போட்டுறாதீங்க. சூழ்நிலைகளையும் பிரச்சனைகளையும் பார்த்து நான் இதிலிருந்து நான் வெற்றி பெறுவேன், இதிலிருந்து நான் ஜெயம் பெறுவேன், இதிலிருந்து நான் நம்பிக்கை எனக்கு உண்டாகிறது, எனக்கு இந்த சூழ்நிலைகள் எல்லாம் பார்த்துட்டு நான் வந்துட்டு நான் எடை போட்டுட்டு நான் ஒரு கன்க்ளூஷனுக்குள்ள ஒரு முடிவுக்குள்ள வந்துருவேன்னு நீங்க நினைச்சிடாதீங்க. வந்துடாதீங்க. கர்த்தர் இந்த காலை நேரத்தில் உங்களோட பேசுறாரு. பரிதாபத்தோட நீங்க வாழுவீர்கள் என்றால், பரிதாபத்தை சொல்லிட்டே நீங்க வாழ்க்கையை கடத்திக்கிட்டே இருப்பீங்கன்னா, சில விசுவாசிகள் என்ன செய்யறாங்கன்னா இப்படி சொல்றதுதான் உண்மையான பரிசுத்தம் நினைக்கிறாங்க. நோ. கந்தையானாலும் கசக்கி கட்டு. கந்தையானாலும் உன் டிரெஸ் உனக்கு உள்ள வந்து ஒண்ணுமே இல்லாமல் இருக்கலாம். உன் பீரோல உனக்கு பெட்டியில உனக்கு டிரெஸ்ஸுகள் உங்களுக்கு இல்லாமல் கூட இருக்கலாம். ஆனா இருக்கு வெளியே வரும்போது நீங்கள் ராஜாக்களாய் ஆசாரியர்களாய் நீங்கள் எழும்பி வர வேண்டும். ஆமென் என்று சொல்லுங்க. வெளியே வரும்போது நான் ராஜா விட்டு புள்ளன்றதை நீங்க காட்டணும். நான் தேவனுடைய புள்ளன்னு சொல்லணும். நான் தேவனுக்கு சமீபமா இருக்கிறேன்னு சொல்லணும். என் தேவன் எனக்குள் இருக்கிறார் என்பதை நீங்க வெளிப்படுத்தணும். ஆமென் என்று சொல்லுங்க. இதுதான் கிறிஸ்துவம். நீங்க போயிட்டு நீங்க ஒரு சகோதரி கிட்ட போயிட்டு நீங்க கவலைப்படாதீங்க சிஸ்டர், நீங்க கவலைப்படாதீங்க பிரதர் நீங்க சொல்லிட்டு, ஓ நீங்க உங்களுக்காக நான் தொடர்ந்து நான் ஜெபிக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்லக்கூடாது. பரிதாபத்தை நீங்க அவங்களுக்கும் பரிதாபத்துக்கான ஆறுதலை சொல்லாதீங்க. உண்மையான கிறிஸ்தவனா இருந்தாலும் நீங்கள் உண்மையற்ற என்ன சொல்றது உலக மனுஷர்களா இருந்தாலும் அவங்களுக்கு நீங்கள் இப்படிப்பட்ட ஆறுதலை சொல்லலாம். இத்தனை வருஷங்களாய ஆராதனைக்கு வந்து, இத்தனை வருஷம் விசுவாசியாக இருந்து, இத்தனை வருஷம் எத்தனை ஜெபங்களில் நீங்கள் பங்கெடுத்து, எத்தனை ஆராதனைகளில் பங்கெடுத்து, எத்தனை பிரசங்கங்களை கேட்டு, அப்படிப்பட்ட காரியங்களிலே இருந்து நீங்கள் பரிதாபத்துக்கு நீங்கள் ஒரு பரிதாபத்தை நீங்க சொல்லிட்டு வர்றது தேவையே இல்லை. அவங்கள பார்த்து சொல்லணும். நீங்க உங்களை பார்த்து நான் சொல்றேன், நீங்க இப்படிப்பட்ட நிலையை விட்டு நீங்க வெளியே வாங்கன்னு சொல்லணும். வாங்க, தைரியமா எழும்புங்க. இதெல்லாம் என்ன ஒரு வாழ்க்கை? கர்த்தர் ஒரு பெரிய ஒரு வாழ்க்கை வச்சிருக்கிறாரு. யோபுனுடைய வாழ்க்கையில 1000 நடந்துச்சு. யோபுனுடைய வாழ்க்கையில 1000 இழந்தான். யோபுனுடைய வாழ்க்கையில எல்லா அவமானம் வந்துச்சு, நிந்தைகள் வந்துச்சு. ஆனா அவன் எழுந்திருக்கல, அவன் மேலோட்டமா எந்திரிக்கல. கர்த்தர் அவனை 2 இரட்டத்தனையா அவன் ஆசீர்வதிக்கல. அந்த ஆசீர்வதிச்ச கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க மாட்டாரா அப்படிங்கிற தைரியத்தை நீங்க சொல்லிட்டு வரணும். ஆமென். நீ எல்லாம் ஒரு மூஞ்சின்னு சொல்லிட்டு வரணும். பரிதாபத்தை தேடிக்கிட்டு ஒவ்வொரு நாளும் வந்து சபைக்குள்ள உட்கார்ந்துதான் உட்காருது. எண்ணத்தையோ இன்னமும் வாழ்க்கை அப்படிதான் அழிஞ்சு போயிட்டு இருக்கிற மாதிரி. உலகத்துல உபத்திரவம் உண்டு. யாருக்குதான் இல்ல, யாருக்குதான் இல்லாம இருக்குது.
சின்ன பிள்ளைகளை காட்டிங்கன்னா அதுக்கு ஒரு சில உபத்திரவத்தை சொல்லுதுங்க. எனக்கு அங்க வலிக்குது, இங்க வலிக்குது, தலை வலிக்குது, எனக்கு எங்க டீச்சர்ஸ் எனக்கு பாடத்தை கொடுத்துருக்காங்க, எல்லாத்தையும் நான் செஞ்சுதான் தீரணும், முடியலங்கிறது. வாலிப பிள்ளைகிட்ட கேளுங்க, அவங்களும் உபத்திரத்தை சொல்லுவாங்க. சாகிறவர்களும் குழியில போய் உழுகிறவர்களும் உபத்திரவம் இருக்கதான் செய்யுது. யாருக்கு தான் இல்லாம இருக்குது? பணக்காரனுக்கு இல்லாம இருக்குதா? ஏழைக்கு இல்லாம இருக்குதா? எந்த செல்வந்தருக்கு இல்லாம இருக்குது? எத்தனை வியாபாரிகள் உபத்திரவத்தோட காலத்தை கலந்துட்டு இருக்கிறான்? யாருக்கு இல்லாம இருக்குது? பாஸ்டுக்கு இருக்குது, பிரசங்கிக்க கூட எங்களுக்கு இருக்குது. உபத்திரம் யாருக்கு விட்டு வச்சிருக்குது? ஆனால் உலகத்தில் உபத்திரம் உண்டு, இல்லன்னு இல்ல, உபத்திரம் உண்டு. வேத வசனம் என்ன சொல்கிறது? திடன் கொள்ளுங்கள். பக்கத்தில் இருக்க பார்த்து சொல்லுங்க, திடன் கொள்ளுங்கள். நல்லா சத்தமா சொல்லுங்கள், திடன் கொள்ளுங்கள். உலகத்தை ஜெயித்த கர்த்தர் எங்க இருக்கிறார்? எனக்குள் இருக்கிறார். சத்தமா விசுவாசித்து சொல்லுங்க பார்க்கலாம். உலகத்தை ஜெயித்த கர்த்தர் எனக்குள் இருக்கிறார், எனக்குள் இருக்கிறார். உலகம் கொடுக்கிற நம்பிக்கையை நான் நம்ப மாட்டேன், சூழ்நிலைகளை நம்ப மாட்டேன், வாய்ப்புகளை நம்ப மாட்டேன், சரீரத்தில் இருக்கக்கூடிய சுகத்தை பலத்தை வச்சு நான் நம்ப மாட்டேன். கர்த்தரையே நம்பிக்கையாய் கொண்டிருப்பேன். இதான் பார்த்தோம். கர்த்தரையே தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. ஆமென் என்று சொல்லுங்க. ஆமென். என்னால செய்ய முடியல, ஐயோ தொகமே, அப்பா அம்மான்ட்டு என்னோடு கூச்சல போடாதீங்க. உங்க பலவீனத்தை நீங்க சொல்லாதீங்க, பலவீனத்தை அறிக்கையிடாதீங்க, மோசமான சூழ்நிலைகள் அறிக்கையிடாதீங்க. சூரியன் எங்கேயோ இருக்குது, புரியுதுங்களா? சூரியனை நீங்க அவ்வளவு தூரத்தில் இருக்குது, அவ்வளவு பெரிய சூரியனை வந்துட்டு ஒரு சின்ன ஒரு 10 காசு 5 பைசா வச்சு பக்கத்தில் வச்சு பாருங்க பார்ப்போம். சூரியனே சூரியனே கன்க்ளூஷனுக்குள்ள வந்துடக்கூடாது. ஓ சூரியனே இல்லப்பா, புரிஞ்சு போச்சுப்பா, சூரியனே இல்ல, சூரியனே இல்லப்பா, நிஜமாலுமே இல்ல, கண்ணுக்கு தெரியல பாரு, அப்படி நீங்க நம்பி கன்க்ளூஷனுக்குள்ள வந்துடக்கூடாது, ஒரு முடிவுக்கு வந்துடக்கூடாது. அதை திறந்து பார்த்து கண்ணை ஏறெடுத்து பார்த்தீங்கன்னா அங்க ஒரு பெரிய சூரியன் இருக்கிறது. ஆமென் என்று சொல்லுங்க. நாம் வாழ்கிற பூமியை விட சூரியன் பெரிது. ஆமென் என்று சொல்லுங்க. அதே போலதான் கர்த்தர் பெரியவராக இருக்கிறார். ஆமென் ஆமென். நம்பிக்கைனா என்ன தெரியுமா? வாட் இஸ் த ஹோப்? நம்பிக்கைனா என்ன? நம்பிக்கைனா என்னன்னா சிம்பிள் ஆன்சர், எதிர்பார்ப்பு. சொல்லுங்க பார்க்கலாம். எக்ஸ்பெக்டேஷன், அவ்வளவுதான். இதுதான் நம்பிக்கை. நம்பிக்கைக்கான மீனிங் என்னன்னா எதிர்பார்ப்பு. நம்பிக்கை என்றதுக்குரிய மீனிங் எதிர்பார்ப்பு, அவ்வளவுதான், சிம்பிள். நான் போய் ஒரு சுவிட்சை போடுறேன், இந்த சுவிட்சை போடும் போதே எது ஃபேன் ஓடுமோ அந்த ஃபேனை நான் அண்ணாந்து பார்த்துக்கிட்டே நான் என்ன செய்யறேன், நான் போடுறேன். ஒரு லைட்டை போடும் போதே லைட் இங்க சுவிட்சை கை வச்சுக்கிட்டே நான் எங்க பார்க்கறேன், நான் எங்க பார்க்கறேன், லைட்டை பார்க்கறேன். எதிர்பார்ப்பு. நான் இங்க சுவிட்ச் போடுறேன், அங்க என்ன, அது ஓடணும், நான் சுவிட்ச் போடுறேன், அது எரியணும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை, எதிர்பார்ப்பு வருது. பாத்தீங்களா? உங்க நம்பிக்கை என் நம்பிக்கை எப்படி தெரியுமா இருக்கணும்? வானத்தையும், சொல்லுங்க பாப்போம், கைகளை உயர்த்தி சொல்லுங்க, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து. நல்ல சத்தமா சொல்லுங்க, கர்த்தரிடத்திலிருந்து. கர்த்தரிடத்திலிருந்து. சின்ன பிள்ளைகளாம் சொல்லுங்க, கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும், எனக்கு ஒத்தாசை வரும். மனுஷனிடத்திலிருந்து அல்ல, சூழ்நிலைகள் இடத்திலிருந்து அல்ல, கர்த்தரிடத்திலிருந்து. ஆமென். கர்த்தரிடத்திலிருந்து நீங்க ஒத்தாசை, அதுதான் நம்பிக்கை. நம்பிக்கைன்றது எதிர்பார்ப்பு. சிம்பிளா சொல்லணும்னா எதிர்பார்ப்பு. நீங்க யாரை எதிர்பார்க்கிறீங்க? மற்ற மனுஷர்களையா, மற்ற சூழ்நிலைகளையா, மற்ற ஏதுக்களையா, மற்ற அறிகுறிகளையா, பணத்தையா, யாரை எதிர்பார்க்கிறீங்க?
எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அவரிடத்திலிருந்து இல்லாம வேற எந்த இடத்திலிருந்து எனக்கு என்ன செய்யாது? ஒத்தாசை வராது. அவர்தான் எனக்கு எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுகிறவராக இருக்கிறார். இந்த காலை நேரத்தில் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுக்கு ஒத்தாசை அனுப்புகிற கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களுக்கு ஒத்தாசை அனுப்புகிற கர்த்தர் உங்களை காட்டிலும், இந்த உலகத்தினுடைய சூழ்நிலைகளை காட்டிலும், உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய உங்களுடைய உறவுகளை காட்டிலும், உங்களை சுற்றிலும் இருக்கிற மனிதர்களை காட்டிலும் நம்முடைய கர்த்தர் பெரிய கர்த்தராக இருக்கிறார். நம்முடைய கர்த்தர் பெரிய தேவனாக இருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துங்க. நம்பிக்கை என்பது ஒரு உணர்ச்சி அல்ல, அது ஆண்டவர் கொடுத்திருக்கிற வாக்கு தத்தங்களை முழுமையாய் ஏற்றுக்கொண்டு அந்த நம்பிக்கையாய் எதிர்பார்க்கிறோம் இல்லையா? எதிர்பார்க்கிறோம். அந்த எதிர்பார்ப்பு தான் உண்மையான உறுதியான நம்பிக்கையாக இருக்கிறது. எத்தனை பேர் கர்த்தரை நம்புவீங்க? ஆமென். பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்லணும். உங்க பலவீனம் இருக்குதா? பிரச்சனைகள் இருக்குதா? அப்படியே பார்த்துக்கிட்டு போய் ஒரு சிஸ்டர்கிட்ட போய் உட்காரும் போது மணிக்கணக்கா பரிதாபத்தை மட்டும் பேசாதீங்க. ஒரு சகோதர இடத்துல போன பரிதாபத்தை மட்டும் நீங்க பேசிட்டு வராதீங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் சிஸ்டர், பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு வராதீங்க. அவங்க உண்மையாய் விசுவாசிக்கிற ஒரு உண்மையுள்ள கிறிஸ்துவனாய் இருப்பான் என்றால் எழும்பி பிரகாசிக்கிறவனாக மாறுவான். கர்த்தர் அவனோடு கூட இருப்பார். கர்த்தர் அவனுக்கு பலப்படுத்துவார். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் அவனுக்கு அற்புதத்தை செய்கிறவராக இருப்பார். உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் அற்புதத்தை நீங்க காண முடியும். ஆமென் என்று சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆமென். எனக்கு திறமை உண்டு. என் வாழ்க்கை எனக்கு இருக்கிறது. என் வாழ்க்கை என் கையில் இல்ல, எனக்குள் இருக்கிற ஆண்டவரை கொண்டு நான் எல்லாவற்றையும் நான் செய்ய முடியும். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? வாழ்க்கையில கடன் பிரச்சனைகள் இருக்கிறதா? போராட்டங்களுக்குள்ளாக நீங்க கடந்து சென்று கொண்டு இருக்கிறீங்களா? உங்களை விடுவிக்கிற கர்த்தர் உங்களை நிச்சயமாலுமே விடுவிப்பார். எல்லாவற்றையும் கர்த்தர் மேல நீங்கள் வைத்து விடுங்க. அவரே உங்களுக்கு எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுகிறவராக இருக்கிறார். நம்ம எல்லாருமாக எழும்பி நிற்கலாமா? தேவ சமூகத்துக்கு முன்பதாக. அவரே எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுகிறவர். அவர் எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுகிறவர். ஆமென். நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. கர்த்தருக்குள் பலனாய் இருப்பதே, கர்த்தருக்குள் திடனாய் இருப்பதே நம்முடைய நம்பிக்கையாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த பாடலை உண்மையாய் நாம் பாட போகிறோம். தெய்வமாக கொண்டோ இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை. சொல்லுங்க. அவரையே ஆதரவாய் கொண்டோ நடுவழியில் நின்று போவதில்லை. அவரையே தெய்வமாக கொண்டோ இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை. அவரையே ஆதரவாய் கொண்டோ கரங்களை தட்டி நடுவழியில் நின்று போனதில்லை. வேண்டும் போதெல்லாம் பதிலான
ஆமென். ஆராதிப்போமே அவரை, ஆராதிப்போமே தலைமுறையாய் ஆராதிப்போமே அவரை, ஆராதிப்போமே அவரை. வாக்குத்தத்தம் வாக்குத்தத்தத்தில் கொண்டு சேர்த்திட பாதையெல்லாம் நிழலாக கூட வந்தாரே. வாக்குத்தத்தத்தில் கொண்டு சேர்த்திட பாதையெல்லாம் நிழலாக கூட வந்தாரே. போகும் வழியெல்லாம் குணமானாரே. வாக்குத்தத்த காணானை செய்யத்தாரே. போகும் வழியெல்லாம் குணமானாரே. வாக்குத்தத்த காணானை கையில் அளித்தாரே. ஆராதிப்போமே ஆமென். ஆராதிப்போமே ஆண்டவரே. இந்த காலை நேரத்தில் நம்பிக்கையோடு கேட்கிறோம். கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளதே. நாங்கள் உம்மை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனம். எங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். எங்களுக்குள் இருக்கிறவர் எங்களை அபிஷேகிக்கிறவர். எங்களுக்குள் இருக்கிறவர் எங்களை பலனாய் மாற்றுகிறவர். இந்த தேவ ஜனமே, இந்த காலை நேரத்திலே உண்மையாய் நீங்கள் சொல்லுங்க, சொல்லுங்க, வாய்களை திறந்து சொல்லுவோம். ஆராதிப்போமே அவரை, ஆராதிப்போமே அவரை, ஆராதிப்போமே அவரை, ஆராதிப்போமே அவரை. கைகளை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க, சொல்லுங்க தேவ ஜனம் இந்த காலை நேரத்திலே ஆராதிப்போமே. ஹalleluya. கனமா மாமா மாமா சகரலல வர வர கதபா. ஆராதிப்போமே அவரை முழு மனதாய். ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். சொல்லுங்க, நம்பிக்கையற்ற நிலையில நீங்க இருப்பீங்கன்னா உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர் என்பதை நீங்க உணர்ந்து கொள்ளுங்க. மனம் திரும்புங்க, மனம் திரும்புங்க. ஆண்டவர் உங்களை பெரிய காரியத்தை செய்வதற்கு தான் வச்சிருக்கிறார். அன்பு
கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆராதிப்போமே அவரை தலைமுறையா. சொல்லுங்க, என்ன வந்தாலும் ஏது வந்தாலும், எனக்கு சூழ்நிலைகள் இல்லாமல் போனாலும், நான் ஒரே ஒரு காரியத்தை மட்டும்தான் நான் செய்வேன். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆராதிப்போமே. நல்ல வாய்களை திறங்க, கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆராதிப்போமே அவரை தலைமுறையா. சொல்லுங்க, ஆராதிப்போமே அவரை முழு மனதா. ஆராதிப்போமே அவரை தலைமுறையா. வேண்டும் போதெல்லாம் என்பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஜெயிக்கும் போதெல்லாம் என்பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஆராதிப்போமே அவரை முழு மனதாய். ஆராதிப்போமே தலைமுறையாய் தலைமுறை தலைமுறையாய். நாங்கள் எப்பொழுதும் ஆண்டவரே முறுமுறுக்கவே கூடாது. உம்மை ஆராதிக்கிற மனிதர்களாய் எங்களை மாற்றும். நீங்க நம்பிக்கை இல்லாம இருக்கிறீங்களா? கர்த்தர் மேல பாரத்தை வைங்க. நம்பிக்கை இல்லாததற்கான காரணம் என்ன என்பதை நீங்க ஒன்ஸ் அகைன் நீங்க ஆராய்ஞ்சு பாருங்க. உங்க கர்த்தர் யார் என்பது உங்களுக்கு சரியா புரிஞ்சுக்கிறதுக்கான புரிதல் இல்லாததுனால தான் நீங்க நம்பிக்கை இல்லாம நீங்க வாழ்றீங்க. நீங்க கர்த்தரை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அவருடைய மகத்துவத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அவருடைய செயல்களையும் வல்லமைகளையும் நீங்க புரிஞ்சுட்டீங்கன்னா, உங்களுடைய வாழ்க்கையினுடைய நிலையும் உங்க பார்க்கிற பார்வையும் சுத்தமா மாறிடும். சுத்தமா மாறிடும். நீங்க தைரியமா வாழுவீங்க. நீங்க நம்பிக்கை எனக்குள் இருக்கிற கர்த்தர், நம்பிக்கை கொடுக்கிற கர்த்தர் எனக்குள் இருக்கிறார் என்பதை நீங்க உணருவீங்க. பிரச்சனையை பேசிட்டு இருக்காதீங்க. நீங்க பிரச்சனையை பேச பேச, போராட்டத்தை பேச பேச பிசாசுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கிறீங்க. கர்த்தரை துக்கப்படுத்தி கொண்டே இருக்கிறீங்க. பலவீனத்தை பேச பேச, சோர்வையே நீங்க பேசி பேசி வாழ்க்கை முழுவதும் நீங்க மாத்தினீங்கன்னா, பிசாசு உங்களை பார்த்து சந்தோஷப்படுவான். எத்தனை வருஷம் விசுவாசியா இருந்தில்ல, ஆகா நீ உன்னதான எனக்கு டார்கெட்டு, உன்னதானா வச்சேன், வெரி குட், வாயை திறந்துட்ட, இன்னொன்னு இதையே பேசுன்னு சொல்லுவான். ஆனால் ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? உங்களை பார்த்து ரொம்ப துக்கப்படுவார். சரி, நான் எவ்வளவு அதிசயத்தை செஞ்சேன், எவ்வளவு பாதையிலெல்லாம் நான் கடக்க வச்சேன், எவ்வளவு போராட்டங்கள் வந்தது, எத்தனை விதமான நிந்தைகள் வந்தது, எத்தனை விதமான உயிர் சேதங்கள் வந்த போதெல்லாம் நான் பாதுகாத்தேன், எத்தனை விதமான பள்ளத்தாக்குகள் மத்தியிலிருந்தெல்லாம் இவனை தூக்கி எடுத்தேன், எத்தனை சிவந்த சமுத்திரம் முன்பதாக இருந்தது அதெல்லாம் பிரிச்சு கொடுத்து அதிலிருந்தெல்லாம் நான் நடத்தி வந்தேனே, இன்னும் இதை வாய் திறக்கலையே, என்னை துதிக்கலையே என்று சொல்லி வருத்தப்படுவார். நீங்க சொல்லணும், கர்த்தரை நான் எக்காலத்திலும் துதிப்பேன். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தரை நான் எக்காலத்திலும் துதிப்பேன். நல்ல வாய்களை திறந்து சொல்லுங்க, கர்த்தரை நான் எக்காலத்திலும் துதிப்பேன். அவர் துதி எப்பொழுதும், அவர் துதி எப்பொழுதும். சூழ்நிலைகள் இருந்தாலும் சரி, சூழ்நிலைகள் இல்லாமல் போனாலும் சரி, நான் கர்த்தரை துதிப்பேன், கர்த்தரை துதிப்பேன், கர்த்தரை உள்ளளவும் துதிப்பேன், கர்த்தரை மனதார துதிப்பேன். கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனமாய் இருக்கக்கூடிய நான் எப்பொழுதும் துதிப்பேன். யோபு இப்படிதான் செய்தார். நிந்தைகள் வந்தது, அவமானங்கள் வந்தது, பிரச்சனைகள் வந்தது, எல்லாவற்றிலும் கர்த்தர் மேல பாரத்தை போட்டார். கர்த்தர் கொடுத்தார்,
கர்த்தர் எடுத்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்னு போட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டான். யோபுனுடைய வாழ்க்கை பரிதாபமாகவே முடியல. அவன் முடிவு பரிதாப முடிவாக இல்லை. யோபுனுடைய வாழ்க்கை பரிபூர்ணமானது. பரிதாபத்தில் முடிகிற வாழ்க்கையா முடியல. யோபுனுடைய வாழ்க்கை பரிபூர்ணத்தில் முடிஞ்சது. உங்க வாழ்க்கை பரிபூர்ணமா முடியணுமா? நீங்க நெகட்டிவா பேசாதீங்க, அவிசுவாசத்தை பேசாதீங்க, சூழ்நிலைகளை பார்த்துட்டு எடை போட்டுட்டு அதையே நீங்க பேசாதீங்க. உங்களுக்குள் இருக்கிறவரை நீங்க பேசுங்க. உங்களுக்குள் இருக்கிற அற்புத கர்த்தர் யெகோவா ஷாலோம், யெகோவா ராஃபா, யெகோவா நிசி, யெகோவா ஈரே, அவரை பத்தி நீங்க பேசணும். வேண்டும் போதெல்லாம் கை முழுவதும் ஜெபிக்கும் போதெல்லாம் வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஆராதிப்போமே, முழு மனதா ஓ ஆராதிப்போமே அவரை. தலைமுறையா கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆராதிப்போமே அவரை. முழு மனதா ஓ ஆராதிப்போமே அவரை. தலைமுறையா ஒரு சரியான நம்பிக்கை இல்லாதனால தான் இன்னைக்கு கிறிஸ்தவ சபைக்குள்ள இங்க கூட ஒரு விசுவாசியை குறித்து எனக்கு தெரிஞ்சு கேள்விப்பட்டேன். போய் ஜோசியத்தை பார்த்துட்டு வராங்க, ஜோசியத்தை பார்க்குறாங்க, காலத்தை நம்புறாங்க. விசுவாசின்னு சொல்றதுக்கே கேவலமா இருக்குது. குறி சொல்லுதல், ஜோசியத்தை பார்க்கறது. ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். நீங்க உண்மையா நீங்க மன்னிப்பு கேட்கணும். பையனுக்கு போய் ஜோசியம் பார்க்கறது, பிள்ளைக்கு போய் ஜோசியம் பார்க்கறது, கிறிஸ்துவுக்கு எதிர்மறையாய் செயல்படக்கூடிய காரியம், வேதத்துக்கு புறம்பாய் செய்கிற காரியங்கள். நம்பிக்கை இல்லை, ஆண்டவர் மேல நம்பிக்கை இல்லை, எதை மேலேயோ நம்பிக்கை வச்சுட்டு இருக்கிறது. எல்லாம் மாத்துங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில் அற்புதம் செய்ய முடியாது. கர்த்தர் ஒருபோதும் அற்புதத்தை செய்யவே உங்க வாழ்க்கையில முடியாது. மனம் திரும்பணும், சபைக்குள்ளாக மனம் திரும்பணும். ஆராதிப்போமே அவரை, ஆராதிப்போமே அவரை. தலைமுறையா ஓ ஆராதிப்போமே அவரை. முழு மனதா ஓ ஆராதிப்போமே அவரை. தலைமுறையா வேண்டும் போதெல்லாம் என் பதிலானாரே. வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஜெபிக்கும் போதெல்லாம் என் பதிலானாரே. வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஆராதிப்போமே அவரை முழு மனதா. ஆராதிப்போமே அவரை தலைமுறையா. ஆராதிப்போமே அவரை என் முழு குடும்பம், மனதா. என் வாழ்க்கையில எப்போதும் ஆராதிப்போமே அவரை ஆராதிக்கணும். தலைமுறையா. என் பிள்ளைகள், என் சந்ததி சந்ததியா இந்த உலகம் இருக்கிற வரையில் ஆண்டவரே, இந்த உலகம் அழிஞ்சு போகிற வரையில் என் சந்ததிகள் உண்மையே ஆராதிக்கணும். உம்மை விட்டு விலகி போய்விடக் கூடாது. உம்மை விசுவாசிக்கணும். மீது நம்பிக்கை வைக்கணும். மீது நம்பிக்கை வைக்கணும். ஆராதிப்போமே அவரை முழு மனதா. என் குடும்பத்தில் ஒரு ஆராதிப்போமே பின்மாற்றங்கள் வந்துவிடக் கூடாது. தலைமுறையா.
கர்த்தரையே தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனமாய் என் குடும்பம், என் சந்ததிகள் உருவாக்கணும். ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய், ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். ஜனமே, குடும்பம் கர்த்தரை மட்டும்தான் வாழணும், கர்த்தரை மட்டும்தான் சார்ந்து இருக்கணும். அன்பு விசுவாசிகளே, மனுஷனை சார்ந்து வாழ்ந்து நினைச்சிடாதீங்க. பணத்தை சார்ந்து வாழணும்னு நீங்க நினைச்சு முடிவு கட்டிட்டு பணத்துக்கு பின்னாடியே போயிட்டு அதுதான் பிரதானம், தேவனும் வேண்டாம் வேற ஒண்ணு வேண்டாம் நீங்க நினைச்சீங்கன்னா காலம் ஒரே மாதிரி போகாது. மனுஷனை மட்டும் நம்பிட்டு போய் வாழ்க்கை நடத்தணும்னு நினைச்சீங்கன்னா என்னைக்குனாலும் ஒரு சரிவு உண்டாயிரும். கர்த்தரை மட்டும் நீங்க நம்பி நீங்க வாழுவீங்கன்னா, கர்த்தரை சார்ந்து மட்டும் நீங்க சபை வாழும் என்றால் உங்க குடும்பமும் உங்கள் சந்ததியும் பெருகவே பெருகும். மோசமான சூழ்நிலையில கர்த்தர் உங்களை நடத்துவார். பலவீனமான நேரத்தில் கூட கர்த்தர் உங்களுக்கு பலனை தருவார். அற்புதம் இல்லாத நேரத்தில் கர்த்தர் அற்புதத்தை உண்டு பண்ணுவார். உங்களுக்கு கடன் பட்டிருக்கிற நேரத்தில் கடன்களை மாற்ற ஆண்டவரால கூடும். கர்த்தரால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை, இல்லவே இல்லை, இல்லவே இல்லை. கர்த்தரை சார்ந்து மட்டும் நீங்க வாழ, கர்த்தரை தன் தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. கர்த்தரையே தன் தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. நாசியில சுவாசம் உள்ள மனிதனை நம்புவதை பார்க்கிறோம், கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால் முதலாண்டில வருகிறோம். காலை நேரத்திலே நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறவர்கள் யாரெல்லாம் இருப்பார்களோ நம்பிக்கையை உண்டு பண்ணும், நம்பிக்கையை கொடும். நம்பிக்கை கொடுப்பதற்கு தான் நீர் இந்த உலகத்திற்கு வந்தீர். நான் இந்த உலகத்திற்கு ஜீவனை தந்தேன் என்று சொல்கிறேன். அழிந்து போகிற ஆத்துமாக்களை மீட்பதற்கு தான் இந்த உலகத்திற்கு வந்தேன். நம்பிக்கை அற்றவர்களுக்கு நம்பிக்கை கொடுப்பதற்கு தான் இந்த உலகத்திற்கு நான் வந்தேன் என்று சொல்கிறேன். இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும் குடும்பத்தாருக்கு நம்பிக்கை உண்டு பண்ணும். தேவ பிரசனம் அவருடைய குடும்பத்தை காத்துக்கொள்ளட்டும். அவர்கள் எந்த வீட்டிலே குடியிருக்கிறார்களோ அவர்களை சுற்றிலும் உடைய ரத்தத்தின் மறைவிடத்தில் வைத்து ஆயிரமான தேவ தூதர்களை வைத்து பாளையம் இறங்கி காத்துக்கொள்ளட்டும். இந்த சிறு பிள்ளைகள் கூட இந்த நாடகத்தை நடித்தார்களே, ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவோடு கூட இருந்து அதற்குள் இருந்து உடைய பிரசன்னத்தையும் உடைய தேவ தூதர்களை வைத்து நீ பாளையம் இறங்கி பாதுகாத்தீரே, அதே கர்த்தர் எங்கள் குடும்பத்தையும் காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தையே ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்னுடையமும் ஐக்கியமும் சவகாசமும் நம்முடைய சபை மக்கள் ஒவ்வொருவரோடு கூட என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். கைகளை தலையின் மேலே வைத்துக் கொள்ளுவோம்.